1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த நூலகம் இருக்கிறது என்ற முதல் தகவலை இங்கே இருந்து இந்த காடையர்கள் இதை எரிக்க ஆரம்பித்ததும் அவர்களுடைய அச்சத்தில் இங்கிருந்து வெளியேறிய காவலாளிகள் எங்களுடைய மாநகர சபை அலுவலகத்திற்கு வந்து தொலைபேசி மூலம் எனக்கு தெரிவித்தார்கள். நான் என்னுடைய கார் எடுத்துக்கொண்டு இங்கே விரைந்து வந்தேன். வருகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் ஆஸ்பத்திரி வீதியிலும் தடுத்தார்கள். ஆனால் நான் ஆணையாளர் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ஆனால் இந்த செப்பல் வீதி சந்திக்கு வந்த பொழுது மிகவும் அதிகரித்த ஒரு எண்ணிக்கையிலான சீருடை தடித்தவர்கள் என்னை தடுத்து நிறுத்தி இந்த பக்கம் போக முடியாது என்று எச்சரித்து, அப்படி போனால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள் என்று எச்சரித்து என்னை செல்ல விடாமல், இங்கே வர விடாமல் தடுத்தார்கள். இதை செய்தவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் கடமைக்கு என்று அழைத்து வரப்பட்டவர்கள். அவர்கள் யார், எந்த ஆயுதப்படையை சேர்ந்தவர்களோ அல்லது குண்டர்களோ, அவர்களோடு சேர்ந்த குண்டர்களோ என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் தேர்தல் கடமைக்காக இங்கே கொண்டு வரப்பட்ட, அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டவர்கள் முன்மேற்கே இருக்கிற விளையாட்டரங்கிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள்தான் இந்த நூலகத்தை எரியூட்டினார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்களே தான். இவர்கள் மந்திரியல் செல்வன் மேத்யூ யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவருடைய சகாக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேர்தல் என்ற போர்வையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்திருக்கிறார்கள் பலர். அவர்கள் சீருடையில் சிலர், மற்றது அவர்கள் சிவில் உடையிலும் அவர்கள் திரிகிறார்கள். இந்த நூலக கட்டடம் அமைந்துள்ள காணியிற்கு அதிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை தொலையில் தான் போலீஸ் நிலையம் இருந்தது. அவை முதல் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியவர்கள் போலீஸார். நான் 3 மைல் தூரத்திலிருந்து வருவதற்கு முன்பாக 300 யாருக்கும் உட்பட்ட பக்கத்தில் இருந்த போலீஸார் எந்த நடவடிக்கையும் இதற்கு எதிராக எடுக்கவில்லை. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் காணப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த 2 சமூகங்களுக்கு இடையிலான உளவியல் ஏற்றத்தாழ்வு என்பதாகும். நடைமுறையில் சிங்களவர்கள் 74% பெரும்பான்மையினராக காணப்பட்ட போதும் சிறுபான்மை மனோபாவம் ஒன்றை கொண்ட பெரும்பான்மையினராக இருந்திருந்தனர். அதனுடைய கருத்து சிறுபான்மையினராக இருக்கின்ற தமிழர்கள் பெரும்பான்மை போன்றது ஒரு அபிப்பிராயத்தையும் அல்லது மனோபாவத்தையும் கொண்டிருந்தமையாகும். ஆகவே இலங்கை தமிழர்களுடைய மேலாதிக்கம், மேன்மை என்பது பற்றிய ஒரு அச்சம் தென்னிலங்கையில் காணப்பட்டிருந்தது. ஆகவே இந்த மேன்மையை இல்லாமல் செய்கின்ற ஒரு உள்நோக்கம் பல்வேறு மட்டங்களில் காணப்பட்டிருந்ததன் காரணமாக தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் அல்லது அவருடைய மேன்மைக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் வரலாற்று ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. உதாரணமாக 1956ஆம் ஆண்டு சட்டத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது தமிழர்களுடைய பொருளாதார சமூக ரீதியான மேன்மையை இல்லாமல் செய்கின்ற நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று நாங்கள் கருத முடியும். அதே அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த நூலகம் எரிக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஏனெனில் தென்னாசியாவிலேயே சிறந்த நூலகம் என்று ஆக குறைந்த தமிழர்களால் கருதப்பட்ட ஒரு நூலகம் தமிழர்களுக்கு இருக்கின்ற போது சிங்களவர்கள் அதனுடைய பிரதானமான அல்லது அதனுடைய மேன்மையான ஒரு நூலகத்தை கொண்டிருந்திருக்க வேண்டும். அவ்விதமான ஒரு நிலைமை காணப்படாதவன் காரணமாக அந்த மேன்மையை இல்லாமல் செய்கின்ற நோக்கத்துடன் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்று நாங்கள் கூறலாம். அதிலும் குறிப்பாக ஜார்ஜியா வர்தனாவுடைய அரசியல்
தலைமை இருந்த போது தமிழர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் தென்னிலங்கையில் காணப்பட்டிருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாகவும் இந்த எரிப்பு நடைபெற்றிருக்கலாம். நாங்கள் ஆளுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆளுவோம். நாங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதிகாரம் செலுத்துவோம். சிறுபான்மையினருக்கு இதனை நாம் வழங்கிவிட முடியாது. ஏனெனில் நாங்கள் இந்த நாட்டில் சிங்களவர்களாகவும் பௌத்தர்களாகவும் பிறந்திருக்கிறோம். திருமதி விமலா கண்ணங்கரா, கிராமிய அபிவிருத்தி அமைச்சர், அவர்களுடைய தாய்நாடு இல்லாத இந்த மண்ணில் இனப்பாகுபாடு இருக்கிறது என்றால் இதற்கு மேல் அவர்கள் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் தமிழீழம் என்ற ஓர் நாட்டை உருவாக்குவதை உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்களவர்கள் விழித்தெழுந்து பார்ப்பார்களேயானால் அதன்பின் ஸ்ரீலங்கா அமைதியாக இருக்காது. WJM லொகு பண்டாரா, தற்போது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகர். இந்த நூலகங்கள் இதில் இருந்து படித்து வாசித்து இவர்கள் எல்லாரும் அறிவு சார் புத்திஜீவிகளாக வருகின்றார்கள். அரசியல் ரீதியாக உரிமையை கேட்கிறார்கள், பலத்து நிற்கிறார்கள். அதனுடைய இவர்களுடைய இப்படியானதை அழித்து விட்டால் அவர்களுடைய உணர்வுகளை அழித்து விடலாம் என்று ஒரு தப்பான அவர்களுடைய மட்ட சிந்தனையிலே தான் இதை செய்திருப்பார்கள் நான் நினைக்கின்றேன். This was not only a blow to the Tamil people and the Tamil intellectuals. It was a blow to the whole country because this, even though it was, the library was based in Jaffna, it was truly one of the great treasures of Sri Lanka. It was one of our national prides, having such a library in this country. So burning this library, I would say, was a massive psychological blow to our whole country. Because, and also internationally, that was a huge black mark against Sri Lanka. ஆயிரத்தி 1981 மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்ற போது எமது கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்து பலரை திரட்டிக் கொண்டு வடபகுதிக்கு சென்றனர். அங்கு தேர்தலை சீர்குலைத்ததோடு அமளியிலும் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்த பெறுதற்கரிய புத்தகங்களை எரித்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த முகங்கள்தான் இன்று எமது கட்சியில் எதிர்க்கின்ற முகங்கள். ரணசிங்க பிரேமதாசா, ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி. The only people who benefited from such a move was the extremist elements amongst the Tamil society as well. Basically, Sri Lankans and especially the governments who did such acts must take the full responsibility of driving moderate Tamil opinion towards extremists. இலங்கையின் இனமுரண்பாடுகள் உச்சக்கட்டத்தை அடைந்தன. ஒருபுறம் தமிழ் இளைஞர்கள் ஆயுதப் போராட்டத்தில் குதித்ததன் மூலம் தனிநாட்டுக்கான கோரிக்கை வலுவடைந்து கொண்டிருந்தது. அதேவேளை சிங்கள அரசியல் தலைவர்கள் சிங்கள மக்களிடம் தமிழர்களுக்கு எதிரான பிரசாரத்தை பெரிய அளவில் முன்னெடுத்தார்கள்.